படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து இந்த காலகட்டத்தில் எவ்வளோதான் படித்தாலும், ஆனால் ஒரே ஊராக இருந்தாலும் நீ வேற நான் வேறன்ற அந்த ஏற்றத்தாழ்வு வந்து கொலை வரைக்கும் கொண்டு போது, தன்னோட நண்பனோட லவ்வராக இருந்தாலும் அவள் கர்ப்பிணியாக இருந்தாலும் அந்த ரேப் பண்ணுற மனசு இருக்குது. இது ஏன்னா இந்த காலகட்டங்கள் சின்ன வயசுலேருந்தே படிக்கிற காலத்துலேருந்தே பசங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த ஜாதியை ஒழிச்சாதான் நிறைய கொலைங்க, நிறைய பேர் வாழ்க்கையை ஜாதியால் இழந்துடுறாங்க. யாரோ ஒருத்தர் தூண்டி விட்டுறாங்க, அவங்களோட வாழ்க்கையே இந்த ஜாதியால் முடிஞ்சு போயிடுது. ஜெயிலுக்கு சில பேர் கொலை பண்ணிட்டு போயிடுறாங்க, அவன் வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடுது. சில பேர் அதால் தன்னோட நண்பனாக இருந்தாலும் காதலியாக இருந்தாலும் இழந்துட்டு இன்னும் தென் மாவட்டங்களில் இந்த நிலைமை தான். இந்த படம் கண்டிப்பாக மனசை உறுத்தும் இதை பார்க்குறவங்களுக்கு. விறுவிறுப்பாக படம் போகுது, நல்லா பாட்டெல்லாம் நல்லா இருக்குது, விறுவிறுப்பாக போகுது. கண்டிப்பாக இது வந்து சமத்துவ மனப்பான்மை இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஹீரோ ஹீரோயின் நல்லா யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. அவரே இருக்கிற மியூசிக் பண்ணியிருக்காரு. ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு யதார்த்தமான சினிமாவை எடுத்திருக்காரு. திருந்துவாங்கல்ல, திருந்தி தான் ஆகணும். இனிமேல்ட்டும் அந்த சாதியால் எல்லாரோட வாழ்க்கை எப்படி துண்டாடி போகுதுன்றதுக்காக தான் கான்செப்ட். ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு சந்தோஷம். சாங்ஸ்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. மெலடி சாங்ஸ்லாம் வந்து அருமையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ஜாதி இதுக்குள்ளே இது இல்லாமல் ஒரு வித்தியாசமாக ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாரு டைரக்டர். வந்து அவர் கஷ்டப்பட்டதுக்கு உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸு. நானே எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன் ஒரு நல்ல படத்தை பார்த்த ஒரு ஃபீலு, ஒரு சந்தோஷம் எனக்கு. படம் நல்லா இருக்குது சார். லைக் ஒரு ஹீரோ தான் டைரக்டர், மியூசிக் டைரக்டர் அண்டு மியூசிக் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஆணவ கொலைகளை பற்றி எடுத்திருக்காங்க, நல்ல முயற்சி. ஆமாம், ஜாதி பற்றி சொல்லியிருக்காங்க, அந்த ஆணவ கொலைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த ஹீரோயின் வந்து அந்த அவங்க ஒரு நல்ல ஒரு டேர்ன் கடைசியில் ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அது நல்லாயிருக்கு. அது பார்த்து திருந்துறாங்கன்னு தெரில, ஆனால் ஒரு நல்ல மெசேஜ் அது சொல்லியிருக்காங்க. அதை கண்டிப்பாக வரவேற்கலாம். என் படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் ஃபைனலாக கிளைமேக்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். மீன்ஸ் ஹீரோ தான் ஃபைனலாக கொன்றுவாருன்னு பார்த்தோம், ஆனால் வந்து மாதவி கொன்னாங்க. ஸோ அந்த சீன் சூப்பராக இருந்தது. ஓவரால் எல்லா மூவியுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. சேம்ங்க, ஜாதியை பற்றி தான் சொல்ல வராங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் சேம் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஜாதி வந்து இருந்துகிட்டே இருக்குது. இப்போவும் மாறலை, இப்போவும் ஸ்டில் வில்லேஜ் சைடு இருக்குது. அதை மாறணும், கண்டிப்பாக மாறும். இன் ஃப்யூச்சரில் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லாம் மாறும். ஏன்னா அப்போ கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த ஜென்ரேஷனில் நிறைய மாறிட்டே வருது. ஸோ கண்டிப்பாக மாறும். ஜாதியை இனிமேல் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அதுக்காக தான் இந்த மூவி சூப்பராக இருந்துச்சுங்கண்ணா. அதில் வந்து இந்த ஜாதி வித்தியாசம் பார்க்குறதெல்லாம் பிடிக்கல. மற்றபடி அந்த பொண்ணு நடித்ததெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அப்புறம் வந்துட்டு ஜாதி மதம் எதுவும் பார்க்காம லவ் பண்ணுற பொண்ணுங்களை சேர்த்து வைக்கிறத அந்த குடும்ப ஃபேமிலியை பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. பார்க்கலாம். படம் நல்லாயிருக்கு. படத்தில் வந்து மாதவி கண்ணகின்னு 2 கேரக்டரு. இந்த காலத்தில் மாதவி கண்ணகியெல்லாம் யாரும் அவ்வளோ பேர் வைக்கிறது இல்லை. இருந்தாலும் ஜாதி அடிப்படையில் வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க. காதலும் ஜாதியும் சேர்ந்த கலவை மாதிரி. இதுக்கு நடுவில் சண்டை, ஜாதி வெறி, இந்த மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. பரவாயில்ல, ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மசக்குட்டி அண்ணா எழில்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு தான், அவன் நல்லா பண்ணிச்சுன்னு இருக்காங்க. படம் நல்லா இருக்கு, அருமையாக இருக்குண்ணா. படம் செம்பியன் மாதவி நல்ல ஒரு கான்செப்டான படம், நல்லா சூப்பரான ஒரு ஸ்டோரி, அதாவது புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃப்ரெண்டு வந்து செகண்ட் ஹீரோ பண்ணியிருக்காப்புல, குமரேசன், அவர் பேர் வந்து முருகேசன்ற ரோல் பண்ணியிருக்காப்புல. சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காப்புல. கடைசி கிளைமேக்ஸ் செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. படம் சூப்பரான தரமாக இருக்குது, நல்லாயிருக்கு. படம் செம்பியன் மாதேவி நல்லா வந்திருக்கு படம். ஹீரோ வந்து நல்லா படம் பண்ணியிருக்காரு. டைரக்ஷனும் அவர் தான் பண்ணியிருக்காரு, லோக பத்மநாபன் சார். நல்லா பண்ணியிருக்காங்க படம். பாட்டு 5 பாட்டு இருக்குது, எல்லா பாட்டுமே நல்லா வந்திருக்கு. லவ் சாங்கு, ரொமான்டிக் சாங்கு, அப்புறம் எமோஷ்னல் சாங் எல்லாமே நல்லா வந்திருக்கு. வில்லேஜ் சப்ஜெக்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக எல்லாம் பண்ணியிருக்காங்க. புது டீம்ன்றது தெரியாத அளவுக்கு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக வந்திருக்கு. படத்தில் லவ், கேஸ்ட்டு, அப்புறம் வந்துட்டு கேஸ்டிசம்லாம் பார்க்காதீங்கன்றதான் சொல்ல வராங்க. ஃபைனலாக 2 பேர் சேர்றாங்க, அது பார்க்கும்போது கேஸ்டிசம் இல்லைன்றதை தான் காட்ட வராங்க. பார்க்காதீங்க, கேஸ்டிசம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க. படம் நல்லா இருக்கு. தம்பி மொசக்குட்டி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, நல்ல கேரக்டர் தான். ஊரில் இந்த சோக்காலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அடுத்தவங்க முன்னாடியெல்லாம் கரெக்ட் பண்ணி மேட்ரு முடிக்கிறது, அந்த கேரக்டர் தான் தம்பி பண்ணியிருக்காப்புல. இவரு அதை கண்டுபிடிப்பார் நண்பர், இவரும் பண்ணியிருக்காரு. நல்ல படம்.
வாழ்த்துக்கள். ஏடா ஓடுற இல்லைங்க, இல்லை நல்ல 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 கேரக்டர் பண்ணியிருக்காப்ல தம்பி, நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கான். அதனால சார், ஏன்னா அந்த சோக்காளி கேரக்டர் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர். இவன் பண்ணால் யாரும் ஊரில் நம்ப மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் இருக்குது. அதனால நல்லா பேசப்படுது. படம் நல்ல காமெடியாக இருக்குது. இவர் தான் நான் ஃபுல் காமெடி பண்ணியிருக்காப்ல. எப்படியும் எங்கள் அண்ணன் வைரல் ஆகணும்னு பார்த்துட்டாரு. உன்னோட சீன் தான் நல்ல காமெடியா. நான் ஒரு அப்பாவினே இல்லடா, நல்லா பண்ணியிருக்க. இவங்க நல்ல கேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காப்ல. நண்பரும் நல்லா அதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. நண்பர் மொசக்குட்டி கூட பண்ணது ரொம்ப சந்தோஷம். என் மாப்பிள்ளை, நான் அந்த படத்தில் மாமா கேரக்டர் பண்ணியிருக்கேன். மாமா மாப்பிள்ளை கேரக்டரு. ஆடியன்ஸ்கிட்ட நீங்கள் தான் வந்து கொண்டு சேர்க்கணும். ஒரு நல்ல கண்டென்ட் கதை, உண்மையிலேயே மெனக்கட்டு உழைச்சோம். அதுக்காக ஒரு பலன் கிடச்சின்னு நம்புகிறோம். முக்கியமாக இந்த சமூக வலைதளத்துலேயும் சோசியல் மீடியாவிலும் உங்களை போல ஆட்கள் தான் வந்து இந்த படத்தை கொண்டு சேர்க்கணும். அப்போ தான் புது புது இயக்குநர்கள், புது புது கண்டென்ட்டு எல்லாமே வரும். நிறைய ப்ரொடியூசர்ஸ் வரணும். அதை நீங்கள் தான் கொண்டு சேர்க்கணும். ரொம்ப நன்றி. நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. படம் நல்லா இருக்குங்க. நம்ம பால்ராஜுங்கிறவர் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. லோக பத்மநாபன் சார் டைரக்ஷன், மியூசிக் அருமையாக பண்ணியிருக்காருங்க. அதாவது பின்னணி இசை அருமையாக இருக்குது. லொக்கேஷன், இடம் தேர்ந்தெடுத்தது தான் சூப்பர். யதார்த்தமான நடிப்பு. இந்த மாதிரி லோ பட்ஜெட் படங்கள் அதிகமாக வரணும். அதாவது ஜாதி வெறி என்ன இருக்குங்கிறது காட்டுறாங்க. முக்கியமாக காதல் பண்ணுறவங்களுக்கு ஜாதி வெறிகள் அதிகமாக இருக்குது. அது உண்மைதான், இன்றைக்கி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி படங்கள் மையக்கரு வேண்டும். இந்த மாதிரி கதை அம்சம் உள்ள எளிமையான கதை, யதார்த்தமான கதை, யதார்த்தமான நடிப்பு, இந்த மாதிரி படங்கள் அதிகமாக வரணும். லோ பட்ஜெட் படங்கள் அதிகம் வரணும். இவங்க ஜாதி வேணான்னு சொல்லலையே, எங்களை வாழ விடுக்கணும்னு தான் சொல்கிறாங்க. மைய கரு என்னென்னா, நீங்கள் எந்த ஜாதியை வேணாலும் இருங்க, எங்களை நான் அந்த பொண்ணை லவ் பண்ணேன், எனக்கு கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்றேன், அதான் அவர் ஹீரோ கேட்குறாரு. அப்படிங்கும்போது அவர் ஜாதி வேணான்னு சொல்லலை. நாங்கள் லவ் பண்ணுறோம், எங்களை வாழ விடுங்க, அவ்வளோதான். அது தப்பு கிடையாது. நீ எந்த ஜாதியை வேணாலும் இரு, லவ் பண்ணால் கல்யாணம் பண்ணி வச்சிரு, அவ்வளோதான். இல்லை தப்பு கிடையாது. அந்த கருத்து தான் சொல்கிறேன். இது தவறான கருத்தே கிடையாது. ஃபேமிலியோடு பார்க்கலாங்க. நல்ல கதை அம்சம். லோக பத்மநாபன் மாதிரி ஒரு வித்தியாசமான ரைட்டர் வரணும், ஃபீல்டுக்கு வரணும். அதுதான் எங்களுடைய இது. ஏன்னா நானும் ஒரு டைரக்டர் தான். அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு சிந்தனை, அதாவது ஒரு வித்தியாசமான சிந்தனைகள் கண்டிப்பாக வரவேற்கணும். நீங்கள் கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும். உங்களை மாதிரி மீடியாக்கள் தான் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். ரொம்ப நன்றி. படம் நல்லா இருக்கு பிரதர். படம் வந்து இன்றைக்கி இந்த சமூகத்தில் நடக்கிற சாதிய பிரச்சனை, மத பிரச்சனை பற்றி தான் பேசியிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு. இப்போ தான் தேட்டரில் பார்த்துட்டு வெளில வரோம். உண்மையாகவே ஆடியன்ஸ் நல்லா க்ரௌடு, ஃபுல் க்ரௌடு, நல்ல ரெஸ்பான்ஸு. பல இடத்துல வந்து கைத்தட்டல் வாங்கிட்டு இருக்கு படம். இயக்குனர் வந்து மியூசிக் டைரக்டரு, ப்ரொடியூசரு, டைரக்டர் ஒரு ஆள் தான் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. நல்லா வந்திருக்கு படம். அருமையான படம். நல்ல ஃபாஸ்ட்டாக தான் போகுது. மக்கள் வந்து தாராளமாக வந்து பார்க்கலாம். இது வந்து எல்லா மக்களுக்கான படம் தான் அது. இல்லை சாதி வந்து எந்த சாதியும் தாழ்த்தியோ உயர்த்தியோ பேசலை, நியூட்ரலாக பேசுகிற டேரக்டரு. படம் ஓகே. லவ் சீக்கெல்லாம் அருமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு பிரதர். தாராளமாக வந்து பார்க்கலாம். ஆமாம், ஜெய்பி மொசக்குட்டி பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக காமெடி போர்ஷனு. அவர் ஜெய்பீமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டென்ட்டாக போய் பண்ணியிருப்பார். இந்த படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக பண்ணியிருக்காரு. நல்லா வந்திருக்கு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. அதான் லவ் ஸ்டோரி தான், ஜாதி பிரச்சனை சொல்கிற மாதிரி இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் காமெடி பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது. அதுதான் ரெண்டு ஊருக்காரவங்களுக்கும் அதுதான் இந்த இவங்களுக்கும் செட் ஆகாத மாதிரி தான் இது. அதை கடைசியில் எப்பயும் போல தான் அது ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும். அது கடைசியில் சேர்ந்தாங்களா இல்லையான்றது மாதிரி தான் அது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதான் போது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. வணக்கம். படம் நல்லா இருக்குது. நான் அந்த படத்தில் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். வா கருப்பன் திரைப்பட பாடலாசிரியர். கண்டிப்பாக அந்த படம் எல்லோருக்குமான படம், எல்லா சமூகத்திலையும் நடக்கக்கூடிய படம். எல்லாரும் கேட்குறாங்க சாதிய படமான. சாதிய படம் இல்லை, எல்லா ஜாதிக்குள்ளேயும் இருக்கக்கூடிய நல்ல இளைஞர்களை வெளியில் வந்து சமூகத்துக்கு எதிரான கருத்துக்கள் வந்து தலை தூக்கும் போது அதை மீட்டெடுத்து அதிலிருந்து வெளிவரணும்னு ஒரு கருத்தை இந்த படம் சொல்லுது. இந்த படத்துடைய ஹீரோ வந்து வீராங்கிற ஒரு கதாபாத்திரம். அவர் எப்படி அவருக்குள்ளே வந்த காதலை வந்து எப்படி வந்து போராடி வெற்றி பெற்றார் அப்படிங்கிறத இந்த கதை. கண்டிப்பாக எல்லோருக்குமான கதை இது. ஒட்டுமொத்த ஜாதிக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு வன்மம் இருக்குல்ல,
அந்த வன்மமாக இருக்கக்கூடிய இந்த கதையில் வரக்கூடிய சித்தப்பாங்கிற அந்த கேரக்டர் போல வன்மமாக இருக்கக்கூடியவர்களை வீரா போன்ற அறிவாளிகள் எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய போராளிகள் எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வலிமைப்படுத்த சொல்லக்கூடிய படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் வந்து ரீனா. நான் வந்து இந்த செம்பியன் மாதவியில் ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஹாப்பியான ஃபீல் அப்படின்னு சொல்லலாம். மூவி நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லாருமே வந்து பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். இன்னும் மேலே மேலே வளர்றதுக்கு மக்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும்ல. நீங்கள் வந்து பாருங்கள் சார். நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நல்லா கிளாப்ஸ்லாம் நிறைய வந்துச்சு. ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். நீங்கள் 100% ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் V2 மியூசிக் அரவிந்த் பேசுகிறேன். செம்பியன் மாதவி படத்தோட ஆடியோ ரைட்ஸ் வந்து V2 மியூசிக்கில் தான் வெளியிட்டிருக்கோம். இந்த படத்தில் 5 பாடல்கள் இருக்குது. 5மே வந்து தரமான பாடல்கள், நல்ல தமிழ் பாடல்கள். நீங்கள் கேளுங்க. இயக்குனரே எழுதின பாக்குரா துண்டாக்கும் பார்வதான் அப்படின்ற பாடலை வந்து வேல்முருகன் அண்ணன் பாடியிருக்காரு. நல்ல துள்ளல் இசையோடு இருக்கிற பாட்டு. அதை தவிர 2 சூப்பர் ஹிட் மெலோடிஸ் இருக்குது. விவி பிரசன்னா அழகாய் பூக்குதே கூட மேலே கூட வச்சு இந்த பாடலில் பாடின பிரசன்னா பாடியிருக்காரு. காத்தாடி கண்ணுக்குள்ள, ஏனோடி, எண்ணெஞ்சம் மாறுது அப்படின்ற 2 மெலோடி சாங்ஸ் இருக்குது. அதை தவிர ஒரு பேத்தா சாங், இப்போல்லாம் பேத்தா சாங்லாம் வரதோ நம்ம கேட்டே ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாமே குத்துப்பாட்டு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த எங்கே போனது அப்படின்ற சாங் வந்து உங்கள் மனசை வந்து எப்போவுமே தைக்கக்கூடிய பாட்டு. ஸோ இந்த படத்தோட ஆல்பம் கேளுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கமலா சினிமாஸில் இருக்கோம். ஸ்பெஷல் ஷோ முடிஞ்சு மக்கள்லாம் போகிறவங்க எல்லாருமே பாசிட்டிவ் வைப் இதே தான் ஃபீட்பேக் தான் கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்தில் பெருசாக பிரம்மாண்டம், ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. நார்மலான கிராம வாழ்க்கையை வந்து அழகாக டைரக்டர் வந்து டீல் பண்ணியிருக்காரு. அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற மூட நம்பிக்கையை பேஸ் பண்ண சில பிரச்சனைகள் வந்து என்ன மாதிரி எதிர்கால தலைமுறையினரை வந்து பாதிக்குது, அதை எப்படி டீல் பண்ணியிருக்காரு. யாரோட மனசையும் காயப்படுத்தாமல் ரொம்ப அழகாக டீல் பண்ணியிருக்காரு. கதாநாயகனாக பண்ணுறப்போ தனக்காண்டி ஒரு பில்டப் சீனோ எதுவுமே இல்லாமல் ஒரு நார்மல் கிராமத்து இளைஞனா வந்துட்டு அந்த கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படமாக இருந்தாலும் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். இந்த மாதிரி சிறு படங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. இந்த படத்தில் வந்து நியர்லி ஒரு 30 டெக்னீஷியன் 10-12 வருஷமாக சினிமாவில் இருக்கிறவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்தை வெற்றி பெற வச்சிங்கன்னா அந்த 30 பேருக்குமே அடுத்த லெவல் போகிறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். செம்பியன் மாதவி உங்களை வந்து டிசப்பாயின்ட் பண்ணாது. வாய்ப்புக்கு நன்றி. இல்லை அதெல்லாம் ஓகே தான். அது இன்றைக்கி அப்படி தான் நினைக்கிறாங்க ஊர்லேயுமே. சென்னையில் வந்து அது மாதிரி இல்லை. பட் ஆனால் எல்லா கிராமங்கள்லையும் எல்லா இடத்துலையும் இது நடந்துட்டாரு. சமீபத்தில் சென்னையில் கூட வேலை செய்கிற ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாதிய காதல் ஆணவ கொலை நடந்துச்சு. அதை பேஸ் பண்ணியான விஷயம் தான். இது வந்து தமிழகத்தில் எல்லா இடத்தையும் நடக்குது. அது இது வந்திருக்கு படம். அதான் எழுதிருக்காங்க. மக்கள் இந்த படத்தை பார்த்து மாறுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த படம் ஒரு தாக்கலை உண்டாக்குங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. காமெடிலாம் இருக்குது. ஆனால் இது வந்து கருத்து தான் முக்கியம். காமெடிக்கெலாம் முக்கியத்துவம் இல்லை. படம் கருத்து தான். படத்துலேருந்து அந்த காதல்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சு பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாதி அதில் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. கடைசி வரைக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட காதலி எந்த நிலமையில் இருந்தாலும் ஏற்றக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தில் ஒரு காதல் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறாரு ஹீரோ. வந்து உண்மையிலே ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை. கண்டிப்பாக இதுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கணும். ஒரு நல்ல படத்துக்கான வேண்டிய ஒரு இது வந்து கிடச்சிருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. ஹீரோயினி நல்லா உண்மையிலே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து உண்மையிலே எதிர்பார்க்கல. ஒரு நியூ ஃபேஸ் மாதிரியே தெரியல. அவங்க ஆல்ரெடி ஒரு 4-5 படம் பண்ண ஒரு ஹீரோயினி மாதிரியும் பண்ணியிருக்காங்க. ஹீரோஸும் அவர் சைடில் இருந்து எந்த குறையும் இல்லாமல் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாரு. ஆமாம், அவரே டைரக்ஷன் பாடல் எல்லாம் உண்மையிலே வந்து அருமையாக பண்ணியிருக்கிறாரு. என்னென்னா எல்லாமே பண்ணக்கூடிய திறமை இருக்கிறவங்க பண்ணலாம், தப்பு கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இது வந்து திறமையை வெளிக்காட்டுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கிறாரு. பாடலெல்லாம் உண்மையிலே அருமையாக இருக்குது. மெலடிஸு ரொம்ப இதாக இல்லாமல் ஸ்லோவாக இல்லாமல் ரொம்ப அதுக்கு தகுந்த மாதிரி நார்மலாக இருக்குது. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. குறைகள் வந்து பார்த்திங்கன்னா குறைகள் இல்லாத மனிதர்களும் கிடையாது, குறைகள் இல்லாத சினிமாவும் கிடையாது. நம்ம குறைகளை மட்டுமே பார்க்கக்கூடாது. நிறைவுகள் என்ன இருக்குதோ அதை மட்டும்தான் பார்க்கணும். அந்த ஒரு ஜாதிக்குள்ளே ஒரு காதல் இருந்தாலும் அதை வந்து கடைசி வரைக்கும் அந்த காதலுக்காக அவர் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அதை நல்லபடியாக பண்ணணும், அந்த காதலை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஹீரோ வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. தாராளமாக பார்க்கலாம். எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஏன்னா புதுவிதமாக வந்து எல்லோரும் வந்து ஒரு சினிமா படைப்பை வந்து அவங்க வந்து முயற்சி எடுத்திருக்காங்க. அந்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்கணும். இது மக்கள் தான் ஆதரவு கொடுக்கணுங்கிறத என்னோட ஆசை. ஓகே. சாங்ஸ் நல்லா இருக்கு. கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. புது ஆர்டிஸ்டாக இருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக ஃபுல்லாக மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் 50% மாறுவாங்க. இந்த மாதிரி மூவி அப்கமிங் நிறைய வந்துட்டே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
மெயினாக அதை தான் சொல்லணும். சாங்ஸ் சூப்பராக இருந்தது, 2 லவ் சாங்ஸ் இருந்தது, மியூசிக் நல்லா இருந்தது. ஓவரால் ஹோல் டீமே நல்லா பண்ணியிருக்காங்க, பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. குறைகள்னு சொல்ல முடியாது, குறைகள் அப்படி இப்படி இருக்கும், பட் யூனிக்காக நம்ம சொல்ல முடியாது. பட் ஓகே, ஃபைனலாக ஓவராக மூவி வந்து சூப்பராக இருந்தது. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஹோல் டீமுக்கு அண்ட் ஃபேமிலியோட ஷுவராக பார்க்கலாம் இந்த மூவி. ஹீரோயின் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயினும் செம்ம பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் என் ஃப்ரெண்டு ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க. வில்லன் டீம் எல்லாம் ஆல் டீம் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர் படம் சூப்பராக இருக்குது, விறுவிறுப்பாக போகுது, நல்லாவும் இருக்குது. படம் எமோஷனலாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஆல் த பெஸ்ட். வாழ்த்துக்கள் செம்பன் மாதிரி. ஹீரோயின் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க, யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க, பயங்கர கேஷுவலாக நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் அவங்களோட ரோலை வந்து அழகாக ப்ளே பண்ணியிருக்காங்க. எந்த வித இதுவும் இல்லாமல் மேக்ஸிமம் அவங்களால வந்து எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ போட்டு நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் திருந்தாதது கிடையாது, நம்ம யாரும் திருத்த முடியாது. இதெல்லாம் கொண்டு போகிறதுனால ஒரு சில சேஞ்சஸ் வேணால் நம்ம பண்ணலாம். இப்போ வளர்ந்து வர ஜென்ரேஷனுக்கு இனிமேலாச்சும் யாரும் கேஸ்டிசம் பார்க்கக்கூடாதுன்றது தான் இது. இன்டர் கேஸ்ட் மேரேஜ் நிறைய நடந்துகிட்ருக்கு. இன்னும் வந்து இதனால் வந்து இன்னும் நடக்கணுன்றதுக்கு தான் கொண்டு போகிறாங்களே தவிர இதை வந்து புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே சொன்னதை தான் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக சொல்லியிருக்காங்க. ஃபேமிலியோடு பார்க்கலாம். என் பொண்ணு கூட தான் நான் வந்து பார்த்தேன். எதுவுமே வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், இது இந்த விஷயம் இந்த மாதிரி இருக்குன்றதை கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், அப்படி தான் பார்க்குற மாதிரி இருக்குது. எதுவுமே கேஸ்ட்டு பார்க்கக்கூடாது அந்த மாதிரிலாம் நான் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் வந்து பார்த்தது.